ஆர்டரின் சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், என் கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். ஏய் நீங்களா? செவனே நாங்க படுத்து கிடந்தேன். எதுக்கு நீங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிட்டது மட்டும் இல்லாம இங்க என்ன கிச்சன்ல நின்னு ஆடிக்கிட்டு இருக்க? ஐயோ, உங்களை கூப்பிட்டு விட்டேனா? அதான் நீங்க வரதுக்குள்ள ஒரு டான்ஸ் போட்டலாமே ஆடிட்டு இருந்தேன். எதுக்கு இப்ப கூப்பிட்ட? அதுவா, என்னங்க காயெல்லாம் தீந்து போச்சுங்க. நீங்க கொஞ்சம் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்துறீங்களா? காய் தீந்து போச்சா? எப்போதுமே நீயும் உன் பையனும் தானே போய் காய் வாங்கிட்டு வருவீங்க. என்ன புதுசா என்னைய அனுப்புற? ஐயோ, துருவன் வீட்ல இல்லங்க, அவன் வெளியே போயிருக்கான். சரி, அதனால என்ன? நீ மட்டும் போக வேண்டியதானே? நான் மட்டும் போனா காயெல்லாம் கோச்சு போங்க. என்னது? இல்ல இல்ல, நான் மட்டும் போனா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது? அதான் நான் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறேன், நீங்க போய் காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். என்னென்ன காய் வாங்கணும்னு லிஸ்ட் போட்டு கொடு. அப்படியே பணத்தையும் ஒரு பையும் எடுத்துட்டு வா. சரிங்க, நிம்மதியும் கூட்டிட்டு போங்க. நிம்மதியா? நிம்மதி எதுக்கு? அப்பதானங்க நாங்க போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். என்ன பிளான்? ஐயோ, பிளான் நான் சொன்னேன் இல்லைங்க. அப்பதானே நிம்மதிக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், அவளுக்கும் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேங்க. ஏய், வர வர ரொம்ப குதர்க்கமா தாண்டி பேசிட்டு இருக்க. போய் பைய எடுத்துட்டு வா. சரிங்க. போறத பாரு, ஆட்டோல அடிப்பட்ட அணகுண்டா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு 1008 கேள்வி வேற. சரி, இவரை சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுது. ஆதிப்பையா வர, எப்படியாவது அவரை மார்க்கெட்டுக்கு வர வச்சிருங்க, அதுவும் நிம்மதி கூடயே வர வச்சிருங்கன்னு சொல்லியிருக்காப்ல. எப்படியோ கிளப்பியாச்சு. ஆதிப்பையா கிட்ட ஒரு போனை போட்டு சொல்லிடுவோம். ஐயோ, அப்பா மனசுல ஆதி இடம் பிடிக்கிறதுக்காக சூப்பரா மச்சான் ஒரு பிளான் போட்டு கொடுத்தான். அது ஒர்க் அவுட் ஆகணும்னா அப்பாவும் நானும் இப்ப மார்க்கெட் போனோமே. அம்மா சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல, டைம் வேற ஆகுது. நிம்மதி, அம்மாடி. அப்பா அப்பா. நிம்மதி. அப்பா சொல்லுங்கப்பா. தாலிப்போ நடக்கிறதுக்கு கஷ்டமா இல்லைலமா? நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் நல்லா இருக்குப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிம்மா, உங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போக சொல்றா. அதான் நீயும் வரியா? என்ன கால் நடக்க முடியுமா என்னன்னு கேட்கலாம் அந்தம்மா வந்தேன். பாப்பா, நானும் வரேன்ப்பா, நானும் வரேன். இல்ல நடக்க முடியலன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாமா, வீட்லயே இரு. இல்லப்பா, நானும் வரேன்ப்பா. எனக்கும் வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்குது, நான் உங்க கூடயே வரேன்ப்பா. சரிம்மா, அப்பனா வா, போயிட்டு வந்துடலாம். என்னங்க, லிஸ்ட் காசு எல்லாத்தையுமே இந்த பையில வச்சிருக்கேன். ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்லைங்க, காயை மட்டும் நல்லா பார்த்து வாங்கிட்டு வாங்க. ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்லையா? எதுக்கு? நடுவுல போன் பண்ணி காய் வாங்க லேட் ஆயிடுச்சுங்களா? சரி சரி, அதை நைட்டுக்கு வச்சுக்கிறேன், வரும்போது அப்படியே பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்றதுக்கு தானே ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்ற. ஐயோ, என் புருஷன் தான் எவ்வளவு அழகா என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு. நிம்மதி, நீ வாமா, நம்ம போலாம். இவகிட்ட இன்னும் ஒரு 10 நிமிஷம் நின்னு பேசிட்டு இருந்தோம், நைட்டு சாப்பாடையும் சேர்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவா. நீ வா, நம்ம போலாம். சரிங்கப்பா. என்னடி பையங்க? அதுக்கு எதுக்கு அப்படி பதட்டமா கூப்பிட்ட? குடு. இந்தாங்க, பார்த்து நல்ல முடிவா எடுத்துட்டு வாங்க. இல்ல இல்ல, காய்கறி எல்லாம் பார்த்து எடுக்கிறதுல நல்ல முடிவா பார்த்து எடுங்கன்னு சொன்னேன். ஏய், இன்னைக்கு உன் பேச்சு உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. உன்னை வந்து பாத்துக்கிறேன் இரு. வந்து எங்க பாக்குறீங்க? இப்பவே நின்னு பாத்துட்டு போங்க, நல்ல அழகா தானே இருக்கேன். எக்ஸ்ட்ரா ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டிருக்கேன். சரிடி, டைம் ஆகுது, கிளம்பு. ஆல் தி பெஸ்ட் ரீ. சரிம்மா, சரி நான் போயிட்டு வரேன், வந்து என்னன்னு சொல்றேன். பை பை பை. அண்ணா, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். நீங்க போய் மறைஞ்சு மட்டும் இருங்க, நான் பாத்துக்கிறேன் சார். ஓகேண்ணே. அண்ணா, அவங்க அப்பாவும் அந்த பொண்ணும் வராங்கண்ணே. எது சார்? அந்த வெள்ளை சுடிதார் போட்ட பிள்ளையா? ஆமாண்ணே. சார் நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஐயா ஐயா ஐயா, வாங்கய்யா, காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க ஐயா. காலையில தாங்க கோயம்பேட்ல இருந்து வந்து இறக்கணும். வாங்கய்யா வாங்கய்யா, என்ன காய் வேணும் சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். பாக்க நல்ல ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. விலை எப்படி? விலையெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க ஐயா. 1 கிலோ வெங்காயம் 120 ரூபா தான், தக்காளி 180 ரூபா. என்னது, வெங்காயம் விலை 120 ரூபாயா? இந்தம்மா எங்க இருந்து வந்துச்சு? ஆமாமா, தக்காளி விலை கூட 180 ரூபா தான். ஆத்தாடி, உங்கள்ட்ட காய வாங்குறதுக்கு நாங்க இங்க சொத்தை விக்கணும் போலயே. அதானே, என்னப்பா இவ்ளோ ரேட் சொல்றீங்க? வெங்காயம் கிலோ 50 ரூபா தானே, தக்காளி 40 ரூபா 60 ரூபாய்க்கு விக்குது. நீங்க என்ன இவ்ளோ ரேட் சொல்றீங்க? 2 மடங்கால சொல்லிட்டு இருக்கீங்க. அதுதானே, என்னென்ன இப்படி விலை விக்கிறீங்க? எங்கள்ட்ட எல்லாம் கொள்ளையடிக்க பாக்குறீங்களா? அம்மாமா, நாங்க எதுக்குமா உங்கள்கிட்ட கொள்ளையடிக்க போறோம்? கோயம்பேட்ல இருந்து காலையில தாமா வந்து இறங்குச்சு, நல்ல பிரசாவும் இருக்குமா, வாங்கிக்கிடுங்கம்மா. நல்லா ஏமாத்துங்க. 2 மடங்கா வச்சு விக்கிறீங்கல்ல,
உங்களை எல்லாம் போலீஸ்ல தானே புடிச்சு கொடுக்கணும். என்ன 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 இங்க இவனா? இந்த நேரத்துக்கு இவன் எப்படி இங்க வந்தான்? சார் சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் இல்லையா? போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னா பேசிட்டு இருந்தாங்க. ஆமா சார், ஊருப்பட்ட விலை விக்கிறான். 1 கிலோ வெங்காயம் 120 ரூபாயாம், தக்காளி 180 ரூபாயாம். எங்களையெல்லாம் ஏமாத்த பாக்குறான் சார். அம்மாமா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. இவரு ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆபீசர்மா. கொஞ்சம் கூட பாவம்லாம் பார்க்க மாட்டாரு. தப்பு பண்ணா உடனே தட்டி கேட்டுருவாரு. அடுத்த தடவை அந்த தப்பு அந்த இடத்துல மட்டும் இல்ல, எந்த இடத்துலயுமே நடக்காத அளவுக்கு ஏதாவது பண்ணி விட்டுருவாருமா. ஏயா நிப்பாட்டிட்ட? பேசு பேசு, இன்னும் 4-5 பிட்ட சேர்த்து போட்டு விடு. ஓகே சார். இப்படிதான் போன வாரம் இதே மார்க்கெட்ல ஒரு ரவுடி ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். சாரு தான் கரெக்டா வந்து அந்த ரவுடியை புடிச்சிட்டு போய் பொழந்து கட்டிட்டாரு. நீங்க நினைக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ரவுடி வேற ஏதாவது மார்க்கெட்ல போய் பிரச்சனை பண்ணிருப்பானேன்னு. ஆஹா, அதுதான் இல்ல. கோவிலே கதின்னு கோவிலே சுத்திட்டு இருக்கான். அப்படி திருந்த வச்சுட்டாரு சாரு. ஆஹா, ரொம்ப நல்ல சாரா இருக்காரு இல்லப்பா. இல்லப்பா, அவரை சொன்னதுனால சொன்னேன். நீங்க காய் வாங்குங்கப்பா. யோ, இப்ப அந்த சாரோட புராணத்தை கேட்கறதுக்கு தான் இங்க வந்தமா? ஒழுங்கா காய் எடுத்து போடியா. யோ வாம மண்டையா, 2 நிமிஷம் என் கதையை முழுசா கேட்டா இன்னும் குறைஞ்சு போயிருவியா? என்ன பண்ணலாம்? சரி, ஒரு பெர்ஃபார்மன்ஸ போட்டு விடுவோம். யோ சார், கிலோ தக்காளி ஒரிஜினல் ரேட் எவ்வளோயா? 30 ரூபா தான் சார். நீ 120 ரூபாய்க்கு விக்கிற. என்ன திமிரு உனக்கு? நீ பண்ணது தப்பு தானே. இதுக்காகவே கிலோ 10 ரூபாய்க்கு இவங்களுக்கு மட்டும் போடு. சார் போடியா. சரிங்க சார். வெங்காயம் சார். என்ன சார் வெங்காயம் திட்டுறீங்க? ஐயா, யோ வெங்காயம் கிலோ எவ்வளோன்னு கேட்டையா? ஓ, வெங்காயம் 50 ரூபா தான் சார். கிலோ 20 ரூபான்னு இவங்களுக்கு மட்டும் போடு. சார் போடியா. யோ நில்லையா. என்னம்மா? எனக்கு எவ்வளவுக்கு வெங்காயம் தக்காளி போடுவ? உங்களுக்கு கிலோ 120 ரூபா 180 ரூபா தாமா. ஓ, இந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு மட்டும் 10 ரூபாய் 20 ரூபாய்க்குன்னு சில்லற காசுக்கு கொடுக்குறேன். எனக்கு மட்டும் 120 ரூபா 180 ரூபாயா? நான் என்ன அம்பானி பரம்பரையா? ஹேய், யார பார்த்து பிச்சைக்கார குடும்பம்னு சொன்னேன்? உங்களை பார்த்துதான். அந்த போலீஸ்கார தானே சொன்னாரு உங்களுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லி. அப்ப நீங்க பிச்சைக்கார குடும்பம் தானே? அடி பாவி, இப்படி கூத்து விட்டாலே தாண்டி. ஐயோ ஏதா, இப்ப என்ன உங்களுக்கும் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கொடுக்கணுமா? கொடுக்க சொல்றேன். ஐயா, 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நான் என்ன இவங்கள மாதிரி பிச்சை எடுத்துட்டு திரியறேனா? எனக்கு 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்குன்னு கரெக்டான பிரைஸ்லயே கொடுக்க சொல்லுங்க. ஐயோ, ஆல்ரெடி ஆமா மண்டையும் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த அக்கா வேற என்ன ஊத்திக்கிட்டு இருக்கே. இங்க பாருங்க, இப்ப என்ன உங்களுக்கு தக்காளி கிலோ 50 ரூபாயா? வாங்கிட்டு போங்க. வெங்காயம் கிலோ எவ்வளோ? 60 ரூபாயா? அதையும் வாங்கிட்டு கிளம்புங்க. தெரியுது தெரியுது. இந்த போலீஸ்காரவங்க எல்லாம் எதுக்கு மார்க்கெட்டுக்குள்ள சுத்துறீங்கன்னு நல்ல மாமூல் வசூல் வருதோ. நீங்க சொன்னோனே அந்த கடைக்காரனும் தலையாட்டிக்கிட்டு கொடுக்கறான்ல. எல்லாம் அவன் கொடுக்கற மாமூல்ல தானே குடும்பமே வாழ்றீங்க. நீங்க வந்து பாத்தீங்களா நான் மாமூல் வசூல் பண்ணிட்டு போய் வாங்கி குடும்பத்தோட சாப்பிடுறத? இத வேற பாக்கணுமா? எல்லா இடத்துலயும் இப்படிதான் நடக்குது. எனக்கு இவன் கடையில இருந்து காயும் வேணாம் கறியும் வேணாம். அட லம்பாடி பொம்பளையே, அழகா ஒரு பிளான போட்டு வச்சிருந்த. நல்லா வந்து பேசி இப்ப அந்த பிளான டோட்டலா சொதப்பிட்டீல. அந்த ஆளுக்கு ஏற்கனவே என் மேல காண்டு, இதுல இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டு போ. சார் என்ன சார் இப்படி சொதப்பி விட்டுருச்சு அம்மா? யோ, நீ போய் காய்கறி எடுத்து வையா, நான் பேசிக்கிறேன். இல்ல அது வந்து ஒன்னும் சொல்ல வேணாம். நான் பேசியிருந்தா கூட கரெக்டா பேசி வாங்கியிருப்பேன். போலீஸ் பவரை காட்டுறேன்னு என்ன பிச்சைக்கார குடும்பம்னு அந்த பொம்பளை வாயால சொல்ல வச்சிட்டீல. ஐயோ அங்கிள், நான் எதுவும் பண்ணல. அதான் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன நான் எதுவும் பண்ணலன்னு நடிச்சிட்டு இருக்கீங்க? இந்த மரியாதையே இந்த போலீஸ் யூனிஃபார்ம்காக தான், உங்களுக்காக இல்ல. ஐயோ அங்கிள், அந்த பொம்பளை சொல்லிட்டு போற மாதிரி நல்லா மாமூல் வசூல் பண்ணி குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடுறீங்கல்ல, இந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. இந்த பாவப்பட்ட குடும்பத்துல ஏன் பொண்ணு வேற கேக்குதா? நிம்மதி, இப்பயாவது இவன் சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டல, வாமா போலாம். ஐயோ அப்பா, அந்த பொம்பளை சொல்றாங்கன்றதுக்காக ஆதி அப்படி கெட்டவன் ஆயிடுவானா? ஏமா, அந்த பொம்பளை வாரம் வாரம் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்குறவதான். அவளுக்கு தெரியும்ல இவன் எத்தனை வாட்டி மார்க்கெட்ல வந்து மாமூல் வசூல் பண்ணிருப்பான்னு. எல்லாம் அடிச்சு புடுங்கி தனமா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் செட் ஆகாதுமா. நீ வா, வீட்டுக்கு போலாம். என்னடா இப்படி சொதப்பிருச்சு? ஐயோ, முத போலே டக் அவுட் ஆடி. ஏற்கனவே உங்க அப்பா ஆமா மண்டைய நல்லா என் மேல கோவத்துல இருந்தான். இதுல அந்த பொம்பளை அந்த லம்பாடி வந்து வேற இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டு போயிட்டா. அவள எங்க அவ? சரி சரி விட்றா, கோவப்படாத. இப்ப நான் போறேன். போயிட்டு உனக்கு
கால் பண்றேன். நம்ம அடுத்த பிளான பத்தி பேசுவோம். மீண்டுமா? ஐயோ!